ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் உங்கள் பிரியாமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். சரவணாலயா அகாடமி சார்பாக நாட்டியம் குறித்த குறிப்பு. பழைய வீடியோவில் நம்ம நாயகிகள் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்திருப்போம். அதில் பேர் எல்லாமே நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ ஏன் அந்த மாதிரி அவங்கள சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நாட்டிய சாஸ்திரத்துலேருந்து சொல்கிறது தான், நானாக எதுவுமே சொல்லலை. ஸோ பிறப்பின் அடிப்படையில் 4 வகையாக நாயகிகளை பிரிச்சிருக்கிறாங்க. திவ்யா, குலஸ்திரி, கனிகா, நிருபத்னி. இந்த மாதிரி 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. திவ்யா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, தேவகுலத்தை சேர்ந்த பெண்களை தான் திவ்யான்னு சொல்கிறாங்க. நிருபத்னி இப்படி தான் அதை ப்ரொனவுன்ஷியேட் பண்ணணும். ஸோ இவங்க யார் அப்படின்னா, அரச குலத்தை சேர்ந்த பெண்களாக இருந்திருக்கிறாங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா குலஸ்திரி, உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்களை குலஸ்திரின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4வது கனிகா, தாசி குலத்தை சேர்ந்த பெண்களை கனிகான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில் நாட்டிய சாஸ்திரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க நாயகிகளை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் நாட்டியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.